அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாமா? இப்பொழுதும் ஒரு கிரேவிங் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ணுங்க. உண்மையாவே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். ரொம்ப ஈஸி. பார்க்குறதுக்கு தயிர் சோறு மாதிரி தானே இருக்கு. பட் தயிர் சோறு இல்ல. நான் வீடியோவ ஆன் பண்ண மறந்துட்டேன். பாஸ்மதி ரைஸ் வந்து 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. அத ஊற வச்சுட்டு, ஒரு 1/2 லிட்டர் பால்ல பாஸ்மதி ரைஸ நல்லா வேக வச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம நல்ல திக்கா இருக்கனால, ஸோ எக்ஸ்ட்ரா பால் அதோட கன்சிஸ்டன்சி வரதுக்காக நான் எக்ஸ்ட்ரா பால் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது அப்படியே சைடில் ஒரு கொதி வந்துக்கிட்டே இருக்கிறப்ப நான் என்ன செஞ்சுக்கிட்டேன்னா, இதுக்கு தேவையான நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் என்ன சீட்ஸ் அண்ட் நட்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம டேஸ்ட்டை ஜாஸ்திப்படுத்துறதுக்காக நம்ம இதில் வந்து மில்க் மேடும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு மில்க் மேட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய மில்க் மேட் யூஸ் பண்ணுறீங்கன்னா சுகர் ரொம்ப கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய சுகர் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு திகட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு லைட்டாக நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்லா டேஸ்டியாகவே சாப்பிட்றதுக்கு இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கீயில் வந்து என்கிட்ட வந்து கேஷ்யூ, பாதாம் அண்ட் ரேஷன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சீட்ஸ் 2 இருந்துச்சு. அந்த சீட்ஸும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்ட்ட என்ன சீட்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா க்ரன்ச்சியாக அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு, நல்லா கொதிச்சிட்டு இருக்க கீரை வந்து ரைஸ் கீரை ஊற்றிடுங்க. இது பாஸ்மதி ரைஸில் மட்டும் தான் ட்ரை பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா, நம்ம வீட்டில் இருக்க ரைஸ்லலாம் நம்ம ரைஸ் வச்சு சாப்பிடுவோம்ல, அதில் ட்ரை பண்ணால் அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது. ஜீரக சம்பா, பாஸ்மதி, பிரியாணி ரைஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறப்ப தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இது இருக்கும். இதோட டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், குங்குமப்பூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். உண்மையாகவே டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இதை எனக்காக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிக்கு என்னை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிக்கு வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.